வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம்மா என்ன கதை சும்மாக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மாஷா அல்லாண்டு நல்ல உதவி கொண்டு நாங்கள் குர்ஆனிக் அரபிக் படிக்க போகிறோம். இன்றைக்கி தான் முதலாவது நாள். முதலாவதுமா நாங்கள் இதோட நோக்கத்தை விலகணும் ஏன் படிக்கிறேன்ட்டு. ஏண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா அமலுக்கும் நன்மை தாரான் அவங்களோட நோக்கத்தை வச்சுட்டான். இப்போ உங்களோட நோக்கம் என்ன? அரபி படிக்கிற நோக்கம் என்ன? குர்ஆனை விளங்கணும். குர்ஆனை விளங்கி விளங்கி ஓதணும். இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, ஆசையாக ஓதுறாங்க, நிறைய ஓதுறாங்க. ஆனால் என்ன ஈக்குதுண்டு தெரியாமல் ஓது கொண்டு ஈக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு கவலை கொண்டு வரணுமா? நாங்கள் குர்ஆன் என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட பேசி கொண்டு இருக்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னோட பேசுகிறான்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு என்ன சொல்கிறான், என்ன மெசேஜ் தாரான், அதை நாங்கள் விளங்க ட்ரை பண்ணணும். அதை குர்ஆன் அனுப்பப்பட்டதே அதை ஓதுறதுக்கு மட்டும் இல்லை, அதை விளங்கி அதை படி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் நாங்கள் எத்தி வைக்க போகணும். அதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அனுப்பிக்கிறேன். ஸோ இங்கே நாங்கள் அரபி படிக்கிற நோக்கமே நாங்கள் நல்லா அரபி பேசி ஜொப் கொண்டு எடுக்கணுமோ, அப்படி இல்லாட்டி அரபிக்காரனோட பேசணுமோ, அது நோக்கம் ஒன்றும் இல்லை. இந்த அரபு படிக்கிற ஒரே ஒரு நோக்கம் நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பேசணும். குர்ஆனை விலகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பேசணும். இதுதான் எங்களோட நோக்கம். அப்படி என்று சொன்னால் நாங்கள் அரபி படிக்கிற ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் குர்ஆனோட நெருக்கமாக வரும். நீங்கள் இன்றைக்கு படிக்கிற ஒவ்வொரு விஷயமும், இதுக்கு பிறகு படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட நெருக்கமாகும். அப்படி என்றால் குர்ஆனோட நெருக்கமாகும். குர்ஆனோட நெருக்கமாகுறேன்றே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட நெருக்கமாகிறோம். ஸோ பெரிய ஒரு பாக்கியம். அதுக்கு முந்தி நான் ஏன் இது பெரிய பாக்கியம் என்று சொல்கிறேன். இன்றைக்கு ஃபஸ்ட்டுக்கே ஒரு குர்ஆன் ஆயத்துலேயே நாங்கள் ஸ்டார்ட் ஆக்குவோம். சூரா அர் ரஹ்மான் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அம்மா? எத்தனாவது சூறா? அது தெரியும். சரி, 55வது சூறா. பாருங்கள், 55 இது 55வது சூறா. அந்த சூறாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடங்குறதே அர் ரஹ்மான் தான் தொடங்குறேன். எப்படி தொடங்குறேன்? அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் என்ன அர்த்தம்? சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச இறக்கம் உள்ளவர். இதில் போட்டிக்கிறாங்க விசாலமான கருணையாளன். இது ஒரு அப்போண்டு நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பிறகு. இதில் ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் கொடுத்திருக்கிறாங்க. அர் ரஹ்மான் என்றால் இறக்கம் உள்ள சிம்பிள் எங்களுக்கு. அப்படின்ட்டு இறக்கம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட இறக்கத்தை பற்றி பேசி முடிக்கல. அந்த அது அவ்வளோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போல் உலகத்தில் யாருமே இறக்கம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட இறக்கத்தை பேசி முடிக்கவே இல்லை. நாங்கள் 2 பேரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ இறக்கம் என்று கியாமந்தால் வரக்காடி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பேசினாலும் அதை பேசி முடிக்கல. அது எனக்கு இந்த வீடியோவில் பேசி முடிக்கவே மேலே அவ்வளோ இறக்கம், அவ்வளோ பேசி இன்ஷால்லாஹ் நாங்கள் முன்னுக்கு பார்ப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட இறக்கம் எப்படின்னு அரபை வச்சே பார்ப்போம் இன்ஷால்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூறா எப்படி ஸ்டார்ட் ஆகுறான்டா அர் ரஹ்மான் என்று ஸ்டார்ட் ஆகுறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மான் என்று ஸ்டார்ட் ஆக்கினா எங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அவன் இறக்கமுள்ளவன் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கம் என்றால் உங்களுக்கு என்னென்ன தந்திக்குது? உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்களுக்கு சாப்பாடு தாரான். அது அவன் இறக்கத்தில் தான் எங்களுக்கு சாப்பாடு தாரான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்களுக்கு தண்ணி குடிக்க தாரான். அவன் இறக்கத்தில் தாரான். இன்றைக்கி நான் வைக்கிற உடுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தது. நான் வைக்கிற வீடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தது. நான் நடக்கிற என் கால், பார்க்குற கண், கேட்குற காது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தது. அப்போ எங்களுக்கு கிடைச்சிக்கிற எல்லா நியமத்தும் அதை கணக்கு பண்ணேலா, இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட இறக்கத்தால் எங்களுக்கு கிடைச்ச நியமத்துகள் தான். சரிதானேம்மா? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கோடிக்கணக்கான நியமத் தந்திக்கிறான். எங்களுக்கு விளங்காததுக்கு கோடிக்கணக்கான நியமத். உதாரணத்துக்கு இந்த கண்ணை மட்டும் யோசிச்சேன்னு சொன்னாலே அதை கண்ணால் நாங்கள் எத்தனை விஷயம் பார்க்குறோம், எத்தனை கலர் பார்க்குறோம், எத்தனை விஷயம் அதை பார்த்து எங்களோட மூளைக்கு பேர் யோசிக்கப்படுது. எங்களுக்கு கண்ணை பொத்தி கொண்டு இன்றைக்கி டாய்லெட்டுக்கு கூட போகல, இன்றைக்கி பள்ளிக்கு கூட போகல, கண்ணை பொத்தி கொண்டு. ஏன்னா
அது அவ்வளோ பெரிய நியமத். ஒவ்வொரு செகண்டும் அந்த கண்ணென்ற நியமத் மட்டும் நாங்கள் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ கண்ணென்றது பெரிய நியமத். ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் மூச்சு எடுத்து கொண்டிருக்கிறோம், இல்லைன்னா உசுறு வாழ மாட்டோம். அப்போ இது ஒரு பெரிய நியமத். ஆனால் இது எல்லா நியமத்தும் மீக்க போகல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு இந்த கோடிக்கணக்கான நியமத்தில் வேண்டிய ஒரு நியமத்தை சொல்லிச்சு. நான் இரக்கமுள்ளவன், அதை சுற்றி நான் உங்களுக்கு தின்ன தந்திக்கிறேன். நான் இரக்கமுள்ளவன், நான் உங்களுக்கு குடிய தந்திக்கிறேன். நான் இரக்கமுள்ளவன், நான் உங்களுக்கு உடுப்பு தந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கண்ணை தந்திக்கிறேன். எத்தனை கோடிக்கணக்கான விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்த ஆயத்தில் என்ன தெரியுமா சொல்கிறீங்கம்மா? நீ நம்ப மாட்டேங்க என்ன சொல்கிறேன்ட்டு. என்ன தெரியுமா சொல்கிறான்? 2வது ஆயத், அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், அல்லமேண்டா, அதை நாங்கள் படிப்போம், இதெல்லாம் நாங்கள் படிப்போம். அல்லமேண்டா அவன் கற்பித்தான். அல்லமேண்டா என்ன? அவன் கற்பித்தான், அவன் படித்து தந்தான். என்னத்தை படித்து தந்தான்? குர்ஆன். என்னத்தை படித்து தந்தான்? குர்ஆன். தஃப்சீர் ஆலிம்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு ரஹ்மானுக்கு போகிற கோடிக்கணக்கான விஷயங்களை சொல்லிச்சு. அதை நியமத் தந்திக்கிறேன் அடியானே, உனக்கு இதை நியமத்தை தந்திக்கிறேன். எத்தனையோ நியமத் கணக்கு பண்ணல. அவ்வளோ நியமத்தீக்க போகல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் முடிவெடுத்தான் ஒரு நியமத்தை நான் சொல்லணும். அது என்ன தெரியுமா? நான் தான் உனக்கு குர்ஆனை படித்து தந்தேன். சுப்ஹானல்லாஹ். அப்படி ஏண்டாவும்மா தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருத்தரோட இரக்கம் என்றதுக்கு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அவருக்கு குர்ஆனை படித்து அதை விளங்கி அதை படி அமல் செஞ்சு ஒரு உம்மத்துக்கும் மெக்தி வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. குர்ஆனை படித்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. இது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரோட இரக்கம் என்றதுக்கு பெரிய அடையாளம். சுப்ஹானல்லாஹ். எல்லாம் அந்த நல்லடியாரில் எங்களையும் ஆமீன் ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சேர்க்கணும். ஏன் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன்டா, இன்றைக்கு நாங்கள் குர்ஆனை படிக்க போகிறோம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்த பெரிய நியமத், பெரிய இரக்கம், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைய நியமத் பண்ணிக்கிறான். இந்த எல்லா நியமத்தையும் விட பெரிய நியமத் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மௌத்தோரை காட்டி இஸ்திகாமத்தை செய்யக்கூடிய பாக்கிய தரணும். அதுதான் முக்கியம். என்ற மௌத்துடைய நேரத்துலேயும் நாங்கள் குர்ஆன் ஓதி கொண்டு அதை பற்றி தவத் கொடுத்து கொண்டு மௌத்தாகணும். அதை பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாருக்கும் தரணும். ஆனால் முதலாவது நாங்கள் விளங்கணும் இது எவ்வளோ பெரிய நியமத்து. சரிதான். இப்போ குர்ஆன் ஆயத்தொண்டாலே ஸ்டார்ட் ஆகிடும். மெயின்டா அது எவ்வளோ பொறுமதின்னு விளங்குறதுக்கு நாங்கள் பார்த்தோம் குர்ஆன் ஆயத்தொண்டு. சரி, அடுத்தது அப்போ முதலாவது நாங்கள் ஒவ்வொரு செகண்டும் இதை படிக்கிற ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு நாங்கள் ஷுக்ர் செஞ்சு கொண்டே இருக்கணும். அல்லாஹ் எனக்கு பெரிய நியமத் தந்திக்கிறாய். இந்த நியமத்துமே எனக்கு விளங்கப்படுத்தே மேலே அவ்வளோ பெரிய நியமத். அது விளங்காது. ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஏழுமானமாய் ரப்புக்கு ஷுக்ர் செய்கிறேன். நாங்கள் ஷுக்ர் செய்கிறேன். நாங்கள் சரியான நன்றி கட்டும் ஆக்கல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்த நியமத்துக்கு. ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஏழுமான மாதிரி ரப்புக்கு நாங்கள் ஷுக்ர் செய்கிறோம். சரி, இன்ஷா அல்லாஹ். முதல்ல பார்ப்போம் நாங்கள் என்ன சிலபஸ் இதில் கவர் பண்ண போகிறேன்ட்டு இன்றைக்கி படிக்கிறதுல. அதுதான் இதுதான் எங்களோட முழு சிலபஸும். சரியா? நாங்கள் பேசிக் நஹ்வு படிக்கிறோம், இலக்கியம் படிக்கிறோம். முதல்ல நாங்கள் படிப்போம் என்னதை பற்றி? இஸ்மை பற்றி படிப்போம். இஸ்ம், அதுக்கப்புறம் இஸ்ம்ட சில விஷயங்கள் படிப்போம். அதுக்கப்புறம் இஸ்மெண்டா என்ன, ஓகே, முதல்ல இஸ்மெண்டா என்னண்டு அதெல்லாம் நாங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இது சிலபஸ். ஓகே, நான் சிலபஸுக்கு வர முந்தி என்ற சிலபஸை விளங்குறதுக்கு நாங்கள் முதலாவது கொஞ்சம் படிச்சிக்கணும். அப்போ தான் சிலபஸை விளங்கணும். அது சொல்லி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கிளாஸை ஸ்டார்ட் ஆக்குவோம். நாங்கள் சரி, கிளாஸை ஸ்டார்ட் ஆக முந்தி சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம், இதில் இதில் நாங்கள் படிக்கிறதுட இதை என்ன செய்ய, ஒரு புஸ்தகத்தை பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு படிக்கிறது லேசாகிக்கும். என்ன செய்யணுமெண்டா, அதை நாங்கள் ஒவ்வொரு லெசனுக்கு அடியிலையும் ஒவ்வொரு வீடியோக்கு அடியிலையும் நாங்கள் அதை பிரிண்ட் அவுட்டை போட்டிருப்போம். அதை பிரிண்ட் அவுட்டை என்ன செய்யுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க படிக்க முந்தி. அடுத்தது உங்களுக்கு என்ன சரி கேள்விகள் இருந்தால், இப்போ நீங்கள் படிக்க போகல உங்களுக்கு கேள்விகள் வந்தால் எங்களோட நம்பரும் மீக்குது, அதுக்கப்புறம் எங்களோட மௌலவியோட நம்பரும் மீக்குது. வேண்டிய நம்பருக்கு வேண்டிய கேள்வி மெசேஜ் பண்ணேலும் உங்களுக்கு வர டவுட் உங்களுக்கு படிக்க போகலை. ஏண்டா அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா உங்களோட கேள்வி எல்லாத்தையும் சேர்த்து அந்த கேள்வி எல்லாத்துக்கும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வேண்டிய கேள்வி அனுப்புங்க. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வேண்டிய கேள்வினா படித்து கொடுக்குறதுல சரியாக படித்து கொடுக்குற விஷயத்தில் என்ன சரி டவுட் வழி இருந்தால் அந்த கேள்வி அனுப்புங்க. அதை நாங்கள் கேள்வி எல்லாம் செலக்ட் பண்ணி
அதுக்கு நாங்கள் ஆன்சரை போட்டு வேறு வீடியோ வந்து செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி முக்கியமான விஷயமா உங்களுக்கு என்ன சரி கேள்வி இருந்தா என்னது உங்களுக்கு என்ன சரி கேள்வி இருந்தா கொஞ்சம் லைட்டாக சரி ஒரு கேள்வி இருந்தா அந்த கேள்வியை கேட்டுடுங்க, மனசுக்குள்ளே வச்சு கொண்டிக்க வாங்க. வேண்டாம் நீங்கள் தான் இப்போ முழு உம்மத்தையும் ரிப்ரசன்ட் பண்ணுறீங்க, நீங்கள் மட்டுமே இருந்து. அப்போ நீங்கள் உங்களுக்கு வார கேள்வி இன்னொருத்தருக்கு வார கேள்வி உண்டு, அவருக்கு இன்னும் கேட்டுக்கொள்ளையில உடனே, ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்கும். இல்லைங்களா இன்ஷா அல்லாஹ். அது சரி உங்களுக்கு என்ன கேள்வி வந்தாலும் நீங்கள் அது என்ன நான் இதை கேள்வி கேட்கணுமா, இது சும்மா மோட கேள்வியோ தெரியா அப்படி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன சரி டவுட் வந்து அது மோட கேள்வி ஆகிக்கட்டும், நல்ல எல்லாமே நல்ல கேள்வி தான், மோட கேள்வி அப்படி ஒன்றும் இல்லை. என்ன கேள்வி வேணாலும் நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஏழுமான மாதிரி நான் பதில் தரேன். சரிதான், எனக்கு தெரியாடி தஃப்சீர் கிதாபில் பெரட்டி சரி நான் பதில் தரேன் இன்ஷா அல்லாஹ். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இப்போ நான் இன்றைக்கு அரபு படிக்க போகிறோம். அதுவும் ஓகே, முதல்ல அரபு படிக்க முந்தி ஒரு விஷயம் சொல்கிறேன். அரபில் வந்து 3 ஜாய் அரபிக்குது. எத்தனை ஜாய் அரபிக்குது? 3 ஜாதி அரபிக்குது. ஓகே, ஒன்றாவது அரபு என்ன தெரியுமாம்மா? ஒன்றாவது அரபு தான் ஸ்போக்கன் அரபிக்னு சொல்லுவாங்க. அப்படி என்று சொன்னால் அரபிகள் வந்து பேசுகிற அரபி. என்ன அரபி? பேசுகிற அரபி. இப்போ நாங்கள் தமிழ்லேன்னு சொல்கிறது தானே, பேசுகிறதும் எழுதுறதும் செல்லத்துக்கு ஒன்றே மாதிரி இல்லை தானே, பேசுகிற அரபிக் அதுதான் ஸ்போக்கன் அரபிக்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்ட்ரீட் அரபிக்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு நாட்டுக்கு போனால் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. நீங்கள் சவுதிக்கு போனால் ஒரு மாதிரி பேசுவாங்க, அப்புறம் நீங்கள் ஈஜிப்டுக்கு போனால் இன்னொரு மாதிரி பேசுவாங்க, மொங்கோலியாவுக்கு போனால் ஒவ்வொரு அரபு நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தமிழாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஏரியாவில் டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. ஸ்ரீலங்காவில் கூட கழுத்துறையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க, கொழும்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க, கண்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. அதுதான் பேசுகிற அரபி. ரெண்டாவது அரபிக் என்று சொல்லுவாங்க ஃபுஸ்ஸா அரபிக் என்று சொல்லுவாங்க. என்ன அரபிக்? ஃபுஸ்ஸா அரபிக் என்று சொல்லுவாங்க. ஃபுஸ்ஸா அரபிக் என்று சொன்னோம்மா அதுதான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மாடர்ன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர்களில் நியூஸ் வாசிக்க போகல அதை சரியாக எழுதுகிற. இப்போ நாங்கள் தமிழ்லேயே மிகுது பேசுகிற மாதிரி இல்லை, நியூஸ் பேப்பரில் பசந்தாக எழுதுவாங்க, ஒரு முறைக்கு எழுதுவாங்க, ஸ்டாண்டர்டாக எழுதுவாங்க. அதுதான் ஃபுஸ்ஸா அரபிக் என்று சொல்கிறது. சரியா? மூணாவது அரபிக் தானும்மா ஏன்ஷியன்ட் அரபிக். ஏன்ஷியன்ட் அரபிக். ஏன்ஷியன்ட் அரபிக் என்று சொன்னால் அந்த காலத்தில் 1400 வருஷத்துக்கு முந்தி பேசின அரபு தான் ஏன்ஷியன்ட் அரபிக். அந்த காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பேசின அரபிக். என்ன அரபிக்? முந்தி காலத்தில் பேசின அரபிக். அதுதான் பழைய அரபிக். இப்போ எங்களுக்கு தெரியும் முந்தி காலத்தில் ஒரு பில்டிங் இருந்தால் அது பழசு மாதிரி இருக்கும், ஆனால் இந்த காலம் வரப்போக்கில் அது பில்டிங் நல்லா டெவலப்பாகவே இருக்கும். அப்படி தான். அப்போ முந்தி இருந்தால் பழசு, இப்போ வந்தால் அது புதுசாக இருந்தால் தான் டெவலப்பாகவே இருக்கும். அது நல்லா நினைவு வச்சுக்கோங்க. லாங்குவேஜ் அப்படி இல்லை. என்ன இல்லை? இந்த லாங்குவேஜ்னு சொன்னால் இந்த மொழி அப்படி இல்லை. மொழியோட ஒரிஜினல் குவாலிட்டி எப்போ தெரியுமா இருக்கும்? முந்தி காலத்தில் தான் இருக்கும். ஏன்னா முந்தி காலத்தில் அரபு மட்டும்தான் பேசினாங்க. அவங்களோட லாங்குவேஜோட என்ன கலக்கல்ல, வேறு மொழி கலக்கல்ல. இப்போ இன்றைக்கு செல்வதுக்கு எங்களுக்கு டிவிக்கு தமிழால் என்ன சொல்கிறேன்னு தெரியும். உங்களுக்கு தெரியுமா டிவிக்கு தமிழால் என்ன செய்கிறேன்னு தெரியுமா? யோசிச்சிக்கிறீங்களா? ஏன்னா நாங்கள் டிவின்னு தான் பார்க்குறோம். டிவின்னா டெலிவிஷன், அது இங்கிலீஷ் வார்த்தை. என்ன சரி பேரும் நீக்கும், ஆனால் நாங்கள் பாவிக்கிறதில்ல. இன்றைக்கு என்ன எல்லாம் மிக்ஸ் ஆகிக்குது. ஆனால் அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தான் அவங்க ஒரிஜினல் அரபிக், ஏன்ஷியன்ட் அரபிக், அதுதான் ஒரிஜினல் அரபிக். அந்த அரபிக் தான். இதை ஃபுஸ்ஸா அரபிக்கும் நல்ல அரபிக் தான், ஆனால் இது தான் ஒரிஜினல் அரபிக். இந்த அரபியில் தான் என்ன இறங்கிச்சு? குர்ஆன் இறங்கிச்சு. அப்போ நாங்கள் என்ன அரபி படிக்கணும்? ஒரிஜினல் அரபிக் படிக்கணும். ஃபுஸ்ஸா அரபி என்ற வந்து நியூஸ் பேப்பரில் இப்போ இருக்கிற நல்ல அரபி. இது நல்ல அரபு. ஃபுஸ்ஸா அரபு என்ற நல்ல அரபு, ஆனால் இப்போ இருக்கிற அரபு அந்த குவாலிட்டி இல்லை. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அந்த சஹாபாக்களோட காலத்தில் இந்த குவாலிட்டி அரபி இல்லை. அந்த அரபில் தான் குர்ஆன் இறங்கிச்சு. குர்ஆன் அரபி தான் பெஸ்ட் அரபி. அதை தான் நாங்கள் படிக்க போகிறோம். அப்போ நாங்கள் இப்போ இது படிக்க போகிறோம். என்ன அரபு தெரியுமா? 1000 கணக்கு வருஷத்துக்கு முந்தி ஒரிஜினலாக இந்த இறங்கின குர்ஆன் இறங்கின அரபு தான் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். என் உஸ்தாத் சொல்கிற ஒரு விஷயம்தான் அவர் சொல்லுவார், இப்படி யோசிக்க சொல்லுவார். இது வந்து ஏன்ஷியன்ட் அரபிக் என்றா, இப்படி என்றா ஒரிஜினல் அரபிக் என்றா. என்ன அரபிக்? ஒரிஜினல் அரபிக் நான் சொல்கிறேன்னு, இல்லாட்டி குர்ஆன் இறங்கின அரபிக் என்றா அவர் சொல்கிறது ஃபுஸ்ஸா அரபி என்றது அதில் ஒரு சின்ன ஒரு பகுதி தானே. அப்படின்னா ஃபுஸ்ஸா அரபிக்கில் எல்லாமே இல்லை.
ஆனால் ஏன்ஷியன்ட் அரபிக்கில் எல்லாமே இது அதுதான் ஒரிஜினல் அரபி. விளங்கித்தானே? இது ஒரு ஐடியா இருக்குதான் நான் சொன்னேன். ஏண்டா நாங்கள் வந்து இன்றைக்கு அரபி படிக்கிறே நான் முதல்ல சொன்ன மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பேசுறதுக்கு அந்த மொழியை தான் நாங்கள் படிக்க போகிறோம். இது கிளியர் தானே? ரைட், ஓகே. இதோடு தான் நாங்கள் இப்போ இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரபு மொழியில் 3 வகையான என்னைக்குது வார்த்தைகள் இருக்குது. எத்தனை வகை இருக்குது? 3. இப்போ இது அரபு மொழியிலேருந்து போட்டதுக்கு நான் சொல்கிறேன் எதில் தெரியுமா? குர்ஆனில் கிட்டத்தட்ட 70,000 சொச்சம் வார்த்தைகள் இருக்குது. 70,000 கணக்கு வார்த்தை. எத்தனை வார்த்தை? 70,000. இந்த 70,000 கணக்கு வார்த்தையிலம்மா நீங்கள் எந்த வார்த்தை எடுத்தாலும் இது 3ல் ஒன்று தான் இருக்கும். எத்தனை? இது 3ல் ஒன்று தான் இருக்கும். என்ன 3? ஒன்றாவது வந்து சொல்லுங்க பார்க்க இஸ்ம், 2வது ஃபிஹில், 3வது ஹர்ஃப். நீங்கள் குர்ஆனில் என்ன வார்த்தையை விரலை எடுத்து பிடிச்சாலும் அது ஒன்று இசுமைக்கும், அப்படி இல்லாட்டி ஹர்ஃபைக்கும், அப்படி இல்லாட்டி இசுபிக்கும் ஃபிஹிலிக்கும் ஹர்ஃபைக்கும். இது 3ல் ஒன்றாக தான் இருக்கும். அப்போ இதை நாங்கள் இதை படித்து முடிக்க போகலை, இது முழு கோர்ஸை முடிக்க போகலை. நீங்கள் குர்ஆனில் எந்த வார்த்தையை பார்த்தாலும் அது இசுமா ஃபிஹிலா ஹர்ஃபாண்டு சொல்லேலுமா இருக்கணும். சரி, அப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ இசும் என்றா என்ன, ஃபிஹில் என்றா என்ன, ஹர்ஃப் என்றா என்னண்டு. இதில் கஷ்டமானது எது தெரியுமா படிக்கிறதுக்கு? கஷ்டமானது படிக்கிறது என்ன தெரியுமா? இசும். கஷ்டமானது எது? இசும். ஃபிஹில் அதுக்கு போகிற கொஞ்சம் கஷ்டம். ஹர்ஃப் வந்து சரியான லேசி. அது சொல்லி நாங்கள் முதல்ல ஹர்ஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆக்குவோம். ஹர்ஃப் என்று சொன்னால் இடைச்சொல். ஹர்ஃப் என்று சொன்னால் என்ன? இடைச்சொல். அப்படி என்றா என்ன? இடைச்சொல் என்றா என்ன என்றாம்மா ஹர்ஃப் என்றா ஹர்ஃப் ஒன்றை நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்றா ஹர்ஃப் என்ற ஒரு வார்த்தை தானே. இதெல்லாம் ஒரு வார்த்தை சரி தானே? மொழியில் வார்த்தைகள் நாங்கள் பார்க்குறது எல்லாமே வார்த்தை. ஹர்ஃப் என்ற ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா அந்த வார்த்தை தனியாக ஈஞ்சென்று சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. பாருங்கள், அர்த்தம் இல்லாத வார்த்தை என்ன இல்லை? தனி எடுத்துட்டா அர்த்தம் இல்லை. அப்போ அதுக்கு அர்த்தம் ஒன்று வாரத்துக்கு அதோட இன்னொரு வார்த்தை ஒன்று சேரணும். ஒன்று இசும் ஒன்று சேரணும், இல்லாட்டி ஃபிஹில் ஒன்று சேரணும். அப்போ தான் அதுக்கு அர்த்தம் வரும். சரிதானே? உதாரணம் ஒன்று சொல்லுவோமே. உதாரணத்துக்கு நான் என்ன? நான் ஊடிக்குது. நான் வீட்டுக்கு போகிறேன். நான் எங்கே போகிறேன்? வீட்டுக்கு போகிறேன். அப்போ வீட்டுக்கு போகிறேன். நான் என்றொத்து நான் ஈக்கிறேன், ஊடிக்குது. இதை ரெண்டையும் சம்பந்தப்படுத்தின யார்? அது இக்கு என்ற வார்த்தை. ஆனால் இக்கு என்ற வார்த்தையை நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் பண்ணிக்குதா? அதுக்கு இல்லை அர்த்தம். இக்கு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. அது என்னையும் ஊடையும் சம்பந்தப்படுத்துது. அது இக்குக்கு அர்த்தம் இல்லை. அப்போமா அது இக்குன்றதுக்கு அர்த்தம் இல்லை. அப்போ உதாரணம் இன்னொரு எடுப்போம். எங்களுக்கு தெரியும், ஒரு புஸ்தகம் ஒன்று ஈக்குது, இல்லாட்டி போலே ஒன்று ஈக்குது, மேசையில் ஈக்குது. சரிதானே? எனக்கு பெரிய ட்ராயிங் வராது. மேசையில் இந்த போலே ஒன்று ஈக்குது. அப்போ மேசையில் போலைக்கு என்ன சொல்கிற பந்து உள்ளது. எங்கே இருக்குது? மேசையும் பந்தையும் சம்பந்தப்படுத்தின வார்த்தை என்ன? அந்த ல என்ற வார்த்தை. அதில் வந்து இடைச்சொல். அது ரெண்டுக்கும் நடுவில் வந்துச்சு. அது இடைச்சொல். அது ல மட்டும் தனியாக எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. ஆனால் அதுக்கு போகிற ஒரு வார்த்தை மேசையில் பந்து, அப்போ அதுக்கு அர்த்தம் கொண்டு வருது. விளங்கத்தானும்மா? ரைட், அதுதான் இடைச்சொல். அதுக்கு நாங்கள் அரபில் என்ன சொல்கிறேன்? ஹர்ஃப் என்றா இடைச்சொல். அது விளங்கிச்சா? என்ன சில கேள்விக்கு தான் ஹர்ஃபை பற்றி கேள்வி வந்தாலும் இப்போ உங்களுக்கு விளங்காது. அது நாங்கள் ஒவ்வொன்று செய்யக்குள்ள பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹர்ஃப் ரைட். அடுத்தது என்னது? அடுத்த லேசான விஷயந்தான் ஃபிஹில் என்று சொன்னால் என்ன? ஃபிஹில் என்று சொன்னால் வினைச்சொல். வினைச்சொல் என்று சொன்னால் ஒரு செயல். சிம்பிளாக செல்றேன்டா சொன்னால் ஒரு செயல். ஒரு செயலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு செயலை நாங்கள் ஒரு காலத்துக்கு போடணும். எத்தனை காலம் எங்களுக்கு தெரியும்? 3 காலம் இருக்குது. எதிர்காலம், நிகழ்காலம். ஒன்று கடந்த காலம், கடந்த முடிஞ்ச காலம்.
நிகழ்காலம் எதிர்காலம். நிகழ்காலம் என்ன இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலம் நடக்க போகிறது, இது மூணில் இருக்குது. அப்போ இது மூணுக்கு ஒரு ஒரு வார்த்தை எடுத்து, இப்போ அந்த வார்த்தையை எடுத்து இந்த மூணில் ஒன்றுக்கு எங்களுக்கு போடலும் வேண்டா, இல்லை இல்லாட்டி மூணையும் பார்க்கலும் வேண்டா, இதுக்கு நாங்கள் சொல்கிறேன்னு ஃபிகர், அப்படி இல்லாட்டி செயல்ன்னு சொல்லலும் செயல். அப்போ உதாரணம் உண்டு, தின்றேன்னு எடுங்களேன். தின்றேன்றது ஃபிகிலா இல்லையான்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும், வினை சொல்லா இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தின்றைக்கு எனது கடந்த காலம் நீக்குமா, கடந்த காலம் நீக்குமா, திண்டான் கடந்த காலம், நிகழ்காலம் திங்கிறார், திம்பான் திங்க போகிறான், எதிர்காலம். இப்போ வேண்டிய ஒரு வார்த்தை உங்களுக்கு இதை மூணில் ஒன்றுக்கு போட்டேன்னு சொன்னால் போடேலும் வேண்டாம், அது வந்து அப்போ தின்றன்றது ஃபிகில். அப்போ சாப்பாடு ஃபிகிலா இசுமா, யோசிச்சு சொல்லுங்க பார்க்க. தின்றன்றது ஃபிகில், சாப்பாடு இசும். ஏன் சாப்பாடுக்கு கடந்த காலம் மீக்குதா, நிகழ்காலம் மீக்குதா, அது ஒரு பேர். ஓகே. அப்போ ஓட்ரே ஃபிகிலா, அது ஓடுறாரு, ஓடிக்கொண்டிருக்கிறால் அது ஃபிகில். அப்படி என்றா கடந்த காலம் என்ன, ஓடினான். நிகழ்காலம் ஓடுறான், ஓடுவான். மாஷா அல்லாஹ், நல்லா தமிழ் தெரியும், மாஷா அல்லாஹ். சரி, ஓகே. இப்போ நான் இது தமிழ் காசு இல்லை, ஆனால் இது அரபி படிக்கிறதுக்கு நாங்கள் இது கொஞ்சம் விளங்கிக்கணும், சரிதானே? ரைட். அப்போ உங்களுக்கு ஃபிகில் விலகிச்சா? இதை வார்த்தைகளும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் அரபிக்கு போக போகிறோம். ஏன்னா இது வந்து எந்த நேரம் வார வார்த்தை. ஹர்ஃப் என்றது இடைச்சொல், ஃபிகில் என்றது அப்போ செயல், சரிதானே? ரைட். கடைசியாக வார வார்த்தை என்னது? இசும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? லேசான மெத்தட் ஒன்று சொல்லுவா. ஒரு வார்த்தை ஹர்ஃபும் இல்லாட்டி, ஒரு வார்த்தை ஃபிகிலும் இல்லாட்டி, அடுத்து எல்லாமே இசும் தான். ஏன்னா உங்களுக்கு ஹர்ஃபை கண்டுபிடிக்க தெரியும், ஃபிகிலை கண்டுபிடிக்க தெரியும், அடுத்து எல்லாமே வந்து இசும் தான். ஆனால் அப்படி என்று சரி வராதே உம்மா. அது என்னன்னு நாங்கள் பார்க்க வேணுமா? இசும் என்று சொன்னால் பேர் சொல். இசும் என்ற என்ன? பேர் சொல். சும்மா விளங்குறேன்னா ஒரு பேர், வேண்டிய பேர் எங்களுக்கு இசும் என்று எடுக்கலும். ஆனால் அதில் பார்க்க என்ன மாதிரி பேர், ஒரு நஃபரின் பேர் வந்து எங்களுக்கு இசும் என்று எடுக்கலும். அப்படி என்று சொன்னால் ஹாலித் இல்லாட்டி முகம்மது, அப்படி இல்லாட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன்னா நான் ஸலவாத் சொல்லுவேன், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இல்லாட்டி ரூமி, வேண்டிய பேர் எங்களுக்கு வர வேண்டிய பேர் வந்து அது வந்து இசுமா தான் இருக்கும், வேண்டிய ஒத்துட்டு பேர். அடுத்தே வந்து ஒரு இடத்திட பேர். அப்படி என்றா ஸ்ரீலங்கா, இந்தியா, அமெரிக்கா இதெல்லாம், அப்படி இல்லாட்டி ஊருட பேர், வேண்டிய ஒரு இடத்திட பேரும் இசுமா தான் நீக்கும், சரிதானே? அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளோட பேர், பேனை, மேசை, அப்படி பேனை, மேசை, அப்படி இல்லாட்டி சூரியன், சந்திரன், இதெல்லாம் ஒரு பொருள், ஒவ்வொரு பொருட்கள். இந்த பொருட்களோட பேரும் என்னை இசுமா தான் ஈக்கும். ரைட். அப்போ என்னை நாங்கள் என்னென்ன படித்தோம்? ஒரு நபரின் பேர், இடத்தின் பொருள். நபர், இடம், பொருள். ரைட். 4வது, இது கொஞ்சம் கஷ்டம், இதுதான் ஏதாவது ஒரு சிந்தனையும் இசுமா தான் கருதப்படும். என்னது? ஒரு சிந்தனை என்று சொன்னால் என்ன? உதாரணத்துக்கு சமாதானம் என்றது ஒரு சிந்தனை, அது ஒரு பொருள் இல்லை, உங்களுக்கு பிடிக்கலாம், அது ஒரு சிந்தனை உண்டு, அது என்னதான் கருதப்படும்? இசுமா. ஏன்னா சமாதானம் என்றதை உங்களுக்கு கடந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலத்துக்கு போடலாவே. சமாதானம் செஞ்சாருன்னு சொல்லணும், அப்போ செஞ்சாரு தான் இசுமா மாறுது இல்லையா? சமாதானம் இசுமா மாறுது இல்லை. சமாதானம் என்றது ஒரு சிந்தனை. அப்போ ஒவ்வொரு சிந்தனையும் எதாக இருக்கணும்? இசுமா இருக்கணும். இது கொஞ்சம் விளங்க கஷ்டம், ஆனால் உங்களுக்கு பெருசாக செய்யணும் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு சொன்னேனே, தின்றேன்றது ஃபிகில், ஆனால் சாப்பாடு என்றது ஒரு பொருள் எடுக்கலும், பொருளாக எடுக்கலும். வேறு என்ன சிந்தனைக்கு எடுக்கலும்? உதாரணத்துக்கு படிக்கிறேன்றது ஃபிகில். ஏண்டா படித்தார், படிக்க போகிறாரு, படிப்பார், இது ஃபிகில். ஆனால்
படிப்பு ஃபீல் இல்லை, அது சிந்தனை, அது இசு. அது ஒரு சிந்தனை. படிப்புன்றது ஒரு சிந்தனை. அது என்னது? இசு. இசு. விளங்கிச்சா? ரைட். அது நாங்கள் இன்ஷால்லா ஒவ்வொன்றா பார்ப்போம். நாங்கள் நிறைய படிப்போம். இப்போ இது ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். சில நேரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கணக்கெடுக்க வாணும் இன்ஷால்லா. இதெல்லாம் நாங்கள் திரும்ப பார்ப்போம். நாங்கள் இன்ஷால்லா துவா செஞ்சு அல்ல சும்மா எங்களுக்கு கட்டாயம் லேசாகும். ஏன்னா நாங்கள் குர்ஆனை படிக்க தான் இது எல்லாமே பண்ணுறோம் மஷால்லாண்டு. ரைட். சிலவங்களுக்கு இது சரியான லேஸ் ஆகிக்கும், சிலவங்களுக்கு கஷ்டமாயிக்க வேண்டாம். அல்லா சுபானத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேலண்ட் கொடுத்துக்கிறான். நாங்கள் என்ன செய்கிறேன், எங்களை நீயத்து குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை விளங்கணும். அதை சுற்றி இன்ஷால்லா எப்படி சரி நாங்கள் படிக்கிறேன். ரைட். ஓகே. தன்மை. தன்மை. தன்மை வந்து ஒரு இஸ்ம். தன்மை என்று சொன்னால் என்ன? தன்மை என்று சொன்னால் தன்மை என்று சொன்னால் ஒரு 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 ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எடுத்தால் அதுக்கு ஒரு தன்மை உண்டு. உதாரணத்துக்கு வண்டி. வண்டி என்றால் வண்டிக்கிட்ட ஒரு தன்மை தான் அதில் கலர். அப்போ சோப்பு வண்டி. அப்போ சோப்பு என்றது வண்டியோட தன்மை. அப்போ ஒரு மனிதன் ஒன்று இருக்கிறாரு, உயரமான மனிதன். உயரமான மனிதன். உயரம் என்றது அது மனிதனுடைய தன்மை. அப்போ உயரமான என்றது இசு. சோப்பு என்றது இசு. வேண்டிய ஒரு தன்மை எடுத்தால் தண்ணி, நல்ல தண்ணி. தண்ணியில் ஒரு தன்மை தான் அது நல்ல இது. அது நல்ல என்றது இசு. விளங்கிச்சா? பெரிய வாகனம். வாகனத்தில் ஒரு தன்மை தான் பெருசுன்றது. அது ஒரு இசு. விளங்கித்தானே? அது எல்லாமே இசு. ரைட். ஓகே. அது பொருள் பார்த்தாச்சு. நாங்கள் வேண்டிய ஒரு பொருள்னு சொன்னோம். அடுத்து வந்து வினையுறுச்சொல். வினையுறுச்சொல் என்று சொன்னால் இது வந்து இசுமுக்கு வார தன்மைக்குது, சில ஃபிகிலுக்கும் வார தன்மைக்குது. ஃபிகிலுக்கு வார தன்மைன்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஓடுறாரு, வேகமாக ஓடுறாரு. எப்படி ஓடுறாரு? வேகமாக ஓடுறாரு. ஓடுறாருன்றது ஃபிகில். ஆனால் வேகம் என்றது ஃபிகில் இல்லை, அது இசு. எப்படி ஓடுறாரு? வேகமாக ஓடுறாரு. அது வந்து இசு. ஏன்னா அது வேகத்தின் தன்மை. இது சாரி, ஓடுறதுட தன்மை. ஓடுறதுட தன்மை வந்து எப்படி ஓடுறாரு? வேகமாக ஓடுறாரு. அது வந்து அப்படி எடுக்கலும் நான் நினைக்கிறேன். சரியா? எப்படி சரி? ஒரு இசுமுக்கு இது சரியான முக்கியம். ஒரு ஃபிகிலுக்கு வார தன்மையும் நாங்கள் இசுமை தான் எடுக்கணும். ஒரு ஃபிகிலுக்கு வார தன்மையும் இசுமை தான் எடுக்கணும். அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் தின்றாரு, உரமா தின்றாரு. தின்றது ஃபிகில், ஆனால் உரமைன்றது இசு. இல்லைங்க தெரியுமா? ரைட். வேறு என்ன எடுக்கணும்? உதாரணங்களுக்கு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, சத்தமாக பேசுகிறாரு. சத்தமாக பேசுகிறாரு. பேசுகிறன்றது ஃபிகில், ஆனால் சத்தம் என்றது இசு. இல்லைங்கச்சா? இல்லையா? அது கொஞ்சம் சத்தமாயின்றா ஷைத்தான் வந்து சொல்லுவான். சத்தமாயின்றதும் செயலை தானே செய்கிறார், அது செயல் இல்லை, அது செயலை செய்கிற மாதிரி. செயல் வந்து பேசுகிறாரு. இது நாங்கள் குர்ஆனை படிக்கக்குள்ள எந்த நேரம் நினைச்சுவோம் ஷைத்தான் கேப்பில் வருவான். வந்து ஒன்னோட தலையில் போடுவான். அது அப்படி யோசி இப்படி யோசி என்று சொல்லி. ஏன்னா அவன் எப்படி சரி குழப்ப பார்ப்பான். அது ஒரு நிமிஷால் நான் எந்த நேரம் இடைக்கிட்டே ஹவுஸ்பில்லாமல் ஷைத்தான் ரஜி சொல்கிறேன். ஒத்தனை டிமோட்டிவேட் பண்ணுறது, இதை செய்ய வேணாம், இதை படிக்காது, இதெல்லாம் டைம் வேஸ்ட், இது எப்படி, அதுவும் வந்து ஷைத்தான் தான். அது பண்ணுறதும் ஷைத்தான் தான். நாங்கள் உறுதி எடுக்கிறேன் எப்படி சரி நான் இதை படிக்கிறேன்ட்டு. ஏன்னா உங்கள்கிட்ட தலைக்கு ஏறாது. உம்மா உங்களுக்கு 60க்கு மேலே வயசாகுது, நீங்களே இதை படிக்கிறீங்கன்னு சொன்னால் மாஷா அல்லா, அப்போ அடுத்தவங்களுக்கு ஷைத்தானுக்கு வர சான்ஸ் இல்லை. சரிதானே? ரைட். ஓகே. மாஷா அல்லா. அப்போ சுருக்கமாக சொல்கிறேன்டா. இப்போ சுருக்கமாக போட்டிக்கிறாங்க. நினைவு வச்சுக்கொள்ளித்தான் நீங்கள் நினைவு வச்சுக்கொள்ளணும். இசும் என்றது என்னது? காலத்துடன் தொடர்பில்லாதவை. அதுக்கு ஒரு காலம் இல்லை. அதுவும் அதை விதத்திலே மூலம் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு பேனை. பேனைக்கு கடந்த காலம் ஈக்குதா, எதிர்காலம் ஈக்குதா, நிகழ்காலம் ஈக்குதா? இல்லை. அப்போ அது இசுமா தான் ஈக்கும். அதுக்கு அர்த்தம் ஈக்குது. பேனைக்கு அர்த்தம் ஈக்குது, ஆனால் காலம் உண்டு இல்லை. சரிதானே? ரைட். அடுத்தது வந்து ஃபிகில். ஃபிகில் என்றால் காலத்துடன் தொடர்புடையது. இசும் காலத்துடன் தொடர்பில்லை, ஃபிகில் காலத்தோட தொடர்பு. நாங்கள் சொன்னோம் எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம், இதெல்லாம் 3 ஒன்றுக்கு எங்களுக்கு போடலும். அப்போ அது வந்து ஃபிகில் ஆகிக்கும். அடுத்தது வந்து ஆனால் இது ரெண்டுக்கும் என்ன ஈக்குது? அர்த்தம் ஈக்குது. ஃபிகிலுக்கும் ஒரு அர்த்தம், ஃபிகில் எடுத்தாலும் அர்த்தம் ஈக்குது, இசும் எடுத்தாலும் அர்த்தம் ஈக்குது. ஆனால் ஹர்ஃப் எடுத்தால்
தனியாக அர்த்தம் இல்லாத வார்த்தை. தனியாக அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாத வார்த்தை. இது உங்களுக்கு விளங்கிச்சா? இது விளங்கிச்சா இல்லையான்னு நான் உங்களை இப்போ டெஸ்ட் பண்ண போகிறேன். உங்களை டெஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ இது என்ன எழுதிக்கன்னு வாசிங்க பார்க்க. கீழே உள்ள அட்டவணையில் உள்ள வார்த்தைகள் இஸ்மா ஃபிஹிலா அல்லது அர்ஃபா என்பதை அடையாளம் காணவும். சரி, ஓகே. நீங்கள் சொல்லணும் இது இசுமா ஃபீலா அர்ஃபாண்டு. இதோட இன்ஷால்லாம் எங்களோட கிளாஸ் முடிஞ்சிடும். இதை நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னா, சரியாக சொல்லாட்டி கிளாஸ் முடிக்க மாட்டேன் கிளாஸை. சரியாக சொல்ல காட்டி இன்ஷால்லா. சரியா? ஓகே, பார்ப்போம் இன்ஷால்லா. ஒன்றாவது மேசை. மேசை வந்து இசு. ஏன் இசுமேன்னு சொல்லுங்கள் பார்க்க. மேசைன்னு ஒரு பொருள். மாஷா அல்லா. அடுத்த மேசை காலம் உண்டு இல்லை, ஒரு பொருள். பூனைகள், அதுவும் இசு. உள்ளே. இது கொஞ்சம் கஷ்டம். இது ஃபிஹில் இல்லை, உள்ளே ஹர்ஃப். ஓகே, உள்ளேன்றது ஹர்ஃப். எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறேன்? உள்ளேன்றா சும்மா தனியாக பார்த்தா ஒரு அர்த்தம் பண்ணி ஈக்கிற மாதிரி தான் ஈக்கும். உதாரணத்துக்கு வந்து அவர் வீட்டுக்கு உள்ளே ஈக்கிறாரு, அந்த அர்த்தம் நான் சொல்கிறேன். வீட்டுக்கு உள்ளே எங்கே ஈக்கிறாரு? வீட்டுக்கு உள்ளே ஈக்கிறாரு. அப்போ வீடையும் அவரையும் சம்மந்தப்படுத்துறது தான் அது உள்ளேன்ற அர்த்தம். அது வந்து ஹர்ஃபு. சரிதானே? இது உண்மையை சொல்ல போனால் இது இங்கிலீஷில் வந்து இன்னென்ற வார்த்தை. இன்னென்றதுக்கு தனியாக எடுத்த அர்த்தம் ஒன்று இல்லை. ஆனால் தமிழில் உள்ளேன்னு சொல்ல போகல உள்ளுக்கென்ற அர்த்தம் வருத்தானே. ஆனால் இது வந்து அந்த அர்த்தம் இல்லை. அது உள்ளுக்கென்ற அர்த்தம் தான். அது ஒன்றுக்கு உள்ளே ஈக்கிறேன்ற அர்த்தம். அப்போ அது சேர்க்கிற வார்த்தை. சரிதானே? ரைட், ஓகே. நாங்கள் அரபில் வந்து இதுக்கு ஃபீ என்று சொல்லுவோம். என்னது? ஃபீ என்று சொல்லுவோம். அதை நாங்கள் பிறகு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். கத்தார், ஸ்ரீலங்கா ஒரு நாட்டோட பேர். அது என்ன? இசு. ஓகே. உடைய அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு அவர் உடைய பேனை. அது உடையன்றது என்ன? ஹர்ஃப். அது அவரையும் பேனையும் இணைக்குது. இல்லாட்டி அவரின் பேனை. இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் வருது. அவரின் பேனை, அவர் உடைய பேனை. அப்போ அது வந்து ஹர்ஃப். சரியா? சத்தமாக. இது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் ஹர்ஃப். அது ஹர்ஃபாக. சத்தமாக பேசுங்க. ஓகே, சத்தமாகன்றது ஃபிகில் என்னடுங்களே. கடந்த காலம் சத்தமாக காலம் ஒன்று இல்லை. அது வந்து சத்தமாக பேசினான். நான் சொல்ல சேத்தா வருவான் ஃபிகில் என்ன வந்து சொல்லுவான். அது வந்து பேசினான். எப்படி பேசினா சத்தமாக பேசினான். அப்போ வந்து அது இசு. அது வந்து ஃபிகிலுடைய தன்மை. ரைட். சரி உம்மா. அடுத்தது குதிக்கிறாரோ சுகப்பாயிறாரு. அது வந்து குதிக்கிறாரு இசுமா. கடந்த காலம் நீக்கிறாரா? குதிக்கிறான். நிகழ்காலம் எதிர்காலம் நீக்குதான். குதிக்கிறான், குதிப்பான், அப்போ காலமும் நீக்குதானா? அப்போ அது என்ன? அது ஃபிகில். மாஷா அல்லாஹ். ரைட். சமாதானம். அது வந்து இசும். அது என்னது? என்ன கேட்டகரி? ஒரு சிந்தனை. அதுக்கு பார்க்கல, அது பிடிக்கல, ஆனால் ஒரு சிந்தனை. ரைட். உயரமான மனிதன். அப்போ அது ஃபிகில். உயரமான மனிதன் ஹர்ஃப். ஓகே. உயரமானன்றதுக்கு ஒரு அர்த்தம் நீக்குதா? தனியாக பார்த்தா உசரம் என்றதுக்கு அர்த்தம் பண்ணிக்குதா? அர்த்தம் உசரம் என்ன அர்த்தம் பண்ணிக்குது. காலம் பண்ணிக்குதா? காலம் இல்லை, காலம் இல்லை. அர்த்தம் நீக்குது, காலம் இல்லைன்றா இல்லை ஃபிகில். மறந்துட்டா? சரி, ஓகே. அவசரம் இல்லை. நாங்கள் என்ன படித்தோம் பாருங்கள். ஹர்ஃபுக்கு தனியாக அர்த்தம் இல்லை. ஹர்ஃபுக்கு அர்த்தம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஃபிகிலுக்கு காலம் ஈக்குது. இசுமுக்கு காலம் இல்லை. அப்போ உயரமானக்கு காலம் ஈக்குதா? அர்த்தம் ஈக்குதா? அர்த்தம் ஈக்குது, காலம் இல்லை. அப்போ இசு. இப்படி எடுங்களேன். முதல்ல பாருங்கள் அர்த்தம் ஈக்குதா இல்லையா. முதல்ல பார்க்கணும் என்ன அர்த்தம் ஈக்குதா இல்லையான்னு பார்க்கணும். அர்த்தம் இல்லைண்டா
ஹர்ஃப். அர்த்தம் இல்லை, தனியாக அர்த்தம் இல்லை, அப்போ ஹர்ஃப். அர்த்தம் மீக்குதுண்டா பாருங்க. அடுத்து என்ன பார்க்கணும்? காலம் மீக்குதான்னு பார்க்கணும். அர்த்தம் மீக்குதாண்டா என்ன பார்க்கணும்? காலம் மீக்குதான்னு பாருங்க. காலம் மீந்தா அவன் ஃபிகர், ஃபிஹில். காலம் இல்லை அவன் இஸ்ம். இது சரியான லேசி கண்டுபிடிக்க. சரிதானே? அர்த்தம் இல்லாட்டி அர்த்தம் இல்லாட்டி ஹர்ஃப். அதுக்கப்புறம் பாருங்க அர்த்தம் மீக்குது. அர்த்தம் ஒன்று ஈக்குது. அதுக்கப்புறம் பாருங்க காலம் மீக்குதா. காலம் உண்டு ஈந்தா காலம் மீக்குது. ஃபிஹிலுக்கு தான் காலம் மீக்குது, இசுமுக்கு காலம் இல்லை. விலைக்கு தான். ஏன்னா செயலுக்கு காலம் மீக்குது, பேருக்கு காலம் இல்லை. எனவே இதாது ஓகே. இருந்து 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 அவன் அவன் இருந்து அர்த்தம் மீக்குதா முதல்ல? இல்லைண்ணா, தனியாக அர்த்தம் ஒன்று எடுக்க கஷ்டம். இருந்துன்றது கஷ்டம். ஏன்னா அவர் வந்து வீட்டில் இருந்து வலி வெளியே போனார். அப்போ இருந்துன்ற தனியாக அர்த்தம் உண்டு இல்லை. அப்போ வந்து இசும் இல்லை, அர்த்தம் இல்லாட்டி ஹர்ஃப். அர்த்தம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கணக்கெடுக்க வேணும். அப்படி தான் பிழையாவாக தான் எங்களோட நாலேஜ் கூடும் இன்ஷா அல்லாஹ். தூங்கினேன் தூங்கினேன் ஃபிகர், ஃபிஹில். அவன் ஒரு காலம் உண்டு, அவன் ஒரு செயல், ஒரு செயல். திறமை, திறன், ஒத்தட திறமை, அது இசும், அது இசும். அது ஒரு சிந்தனையாக எடுக்க மேலும் ஒரு தன்மையாக எடுக்க திறமையான மனிதன். மேல் மேல் மேல், அதற்கு மேல், மேல். அது மேசையில் மேல் பந்து இருந்துச்சு. அப்போ தனியாக ஒரு அர்த்தம் எடுக்க கஷ்டம். அது என்னது ஒன்று ஓணும், அது மேல் என்ற அர்த்தம். இப்போ அதுதான் இது கொஞ்சம் அரபில் இங்கிலீஷில் வந்து இதுக்கு வந்து ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அரபில் வந்து அலா என்று சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் வரப்போக்குள்ள கொஞ்சம் லைட்டாக ஒரு அர்த்தம் தருது. அது கொஞ்சம் அதுதான் சிலதுக்கு டிரெக்டாகவே எங்களுக்கு அதை படிக்கக்குள்ள சின்ன சின்ன பேரியர் சீக்குது. ஆனால் இதை கொஞ்சம் அரபிலையும் யோசிச்சோம்னு சொன்னால் அலா இல்லாட்டி ஒன்றுன்றது இங்கிலீஷில் பால் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னா மேசையில் ஈக்குது என்ற அர்த்தம் வருது. அது மேசையில் அதுக்கு மேலே ஈக்குற அர்த்தம் வந்து தனியாக ஒரு ரெண்டு வார்த்தையை சம்மந்தப்படுத்துகிற வார்த்தை. அது வந்து ஹர்ஃப் உண்டு. மேசையில் பந்து உள்ளது, பேனை புஸ்தத்தில் பேனைக்குது. அந்த ல தான் இந்த மேலேண்டு வந்துக்குது ஒன். சரிதானே? அரபில் வந்து அலா என்று பாய்க்கப்படும். இப்போ அரபு ஒன்றும் தேவையில்லை. முதலாவது லெசன் வந்து நாங்கள் தமிழை படிப்போம், ரெண்டாவது லெசன்லேருந்து நாங்கள் அரபு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இதை சரியாக விலகினீங்கன்னா சரியான முக்கியம். அப்படின்னா குர்ஆனில் நீங்கள் எந்த வார்த்தை எடுத்தும் உங்களுக்கு இது மூணில் ஒன்று சொல்ல எழுமெண்டா சரி மாஷா அல்லாஹ். அடுத்தது வந்து சுகந்திரம். சுகந்திரம் என்பது ஒரு இசும், ஒரு சிந்தனை, அது ஒரு இசும். சிவப்பு இசும். இதெல்லாம் சரி லேசி. ஒரு இப்போ ஒரு என்று சொன்னால் வந்து இது ஒன்று இல்லை, ஒரு பேனை, ஒரு பேனை. அந்த பேனை ஒரு பேனை இதை நாங்கள் அரபில் நக்கீரண்டு படிப்போம் போகிறேக்கு. இல்லாட்டி இங்கிலீஷில் சொல்கிற வேகப்படுத்த சொல்கிறேன் புக். புக் உதாரணத்துக்கு த புக் என்று சொல்லுவாங்க, புக் என்று சொல்லுவாங்க. அது இல்லை அந்த புஸ்தகம் இல்லை, அது நாங்கள் படிப்போம். அது வந்து அது நாங்கள் வேறையாக படிக்கணும். புக் இல்லாட்டி த புக். அந்த என்ற வார்த்தை ஒரு புஸ்தகம், அது ஒரு என்ற வார்த்தை ஒரு மஸ்ஜித். அது ஒன்று இல்லை, நான் சொல்கிறேன் ஒரு மஸ்ஜித் அப்படின்னு நாங்கள் படிப்போம். முன்னுக்கு மாரிஃபா நக்கீர் ரெண்டு படிப்போம். அது ஒரு என்றது ஒரு ஹர்ஃபத்தாக இருக்கும். அதை இப்போ புக் என்றால் அதை தனியாக என்று சொன்னால் ஒரு அர்த்தம் இல்லை. அது ஒரு புஸ்தகமோட வரப்போக்குள்ள தான் எனக்கு ஒரு அர்த்தம் வருது. இப்போக்கு ஒரு என்றது நாங்கள் ஹர்ஃபென்னு என்ன வச்சுக்கிறோம். சரியா? ஒரு ஐடியா ஒரு ஐடியா எடுத்துக்கொள்வோம். நாங்கள் குர்ஆனை படிக்க போகல எந்த அரபில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. அரபில் தெளிவாக ஹர்ஃப் ஃபீல் இசும் சரியான தெளிவு. நாங்கள் வந்து இது கொஞ்சம் தமிழில் எடுக்க போகல தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, அதை சேத்தா வந்து சொல்லுவானா இது என்ன சரியான ஈக்குது அப்படி அதெல்லாம் கணக்கெடுக்க வேணாம், படித்து கொண்டு போதா ஈக்குது இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு என்ன தேவை? குர்ஆனை ஓதக்குள்ள எனக்கு விளங்கணும், எனக்கு மொழிபெயர்ப்பு பார்க்காம குர்ஆனை விளங்கணும். இதுதான் எங்களோட நோக்கம் இன்ஷா அல்லாஹ். மக்கா என்றது இசும், ஒரு இடத்திட பேர். அம்மா இசும், நாங்கள் உம்மா என்று சொல்லுவோம், தமிழில் அம்மா என்று சொல்லுவாங்க. இல்லே அதான் லே என்றது வந்திக்குது மாதிரி. இதுக்கு தனி ஒரு அர்த்தம் மீக்குதா? இல்லை. அது என்னது? அது ஹர்ஃப். மாணவர்கள். மாணவர்களுக்கு கடந்த காலம் என்னம்மா?
மாணவர்கள் இசுமனா மாணவர்கள் கடந்த காலம் நீக்குதா காலம் ஒன்றிக்குதா இல்லை அப்போ அது வந்து இவர் இசும் இசும் ரைட் அறிவு அதுவும் இசு அது ஒரு சிந்தனை அறிவுன்றது சிந்தனை ஓகே கொஞ்சம் அது வந்து இசும் ஒரு சிந்தனை அதுக்கு பிறகு கேக் அதுவும் இசு அது ஒரு பொருள் எழுதுவது ஓகே இதை கொஞ்சம் சரியாக யோசிக்கணும் எழுதுவது என்றது ஒரு கடந்த காலம் தான் எழுதுவது எழுதினார் என்றது கடந்த காலம் எழுதுறார் என்றது நிகழ்காலம் எழுத போறார் என்றது எழுதுவான் என்றது என்னது எதிர்காலம் ஆனால் எழுதுவது என்றது ஒரு காலம் ஒன்று இல்லாத ஒரு சிந்தனை அது வந்து இசும் அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்றது நாங்கள் பார்ப்போம் ஓகே அதை நான் கொஞ்சம் விலகப்படுத்துகிறேன் இது பாட் மட்டும் உதாரணத்துக்கு எப்படி எழுதப்பட்டது ஆக்குறாரு ஆக்க போகிறாரு ஆக்குறது ஆக்க போகிறாரு ஆக்குறாரு ஆக்குவார் ஆக்க போகிறாரு இதெல்லாம் வந்து ஃபிகில் என்ற காலம் நீக்குது ஆக்குவது என்றது இசும் அது ஒரு சிந்தனை ஆக்குவது என்றது இசும் எப்படி கண்டுபிடிக்கிறேன் எனக்கு நான் சும்மா சொல்கிறேன் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் ஐஸ்கிரீம் என்றது என்னது அதே இசும் அப்போ எனக்கு ஆக்குறது பிடிக்கும் எனக்கு ஆக்குறது பிடிக்கும் நான் ஆக்குறேன்னு இல்லை எனக்கு ஆக்குறன்னு பிடிக்கும் அப்படி சொல்ல மாட்டோமே நாங்கள் எனக்கு ஆக்குறது பிடிக்கும் ஆக்குறன் என்றது ஃபிகில் ஒரு செயல் ஆனால் ஆக்குறது என்றது ஒரு இசு அது ஒரு ஐடியா ஒரு சிந்தனை ஆக்குறது நாங்கள் ஒரு நாள் சொல்ல மாட்டோமே எனக்கு ஆக்குறன்னு பிடிக்கும் அப்படி பேசுவோமா இல்லைன்னு அது ஃபிகிலுக்கு நான் சொல்ல மாட்டேன் பிடிக்கும் என்று ஆனால் ஆக்குறது என்றது ஒரு ஐடியா எனக்கு ஆக்குறது பிடிக்கும் அது ஐஸ்கிரீமுக்கு அதை போட்டு ரிப்ளேஸ் பண்ணிடும் அது இசு ஒரு சிந்தனை எனக்கு படிக்கிறது பிடிக்கும் அது படிக்கிறது என்றது ஒரு இசு நாங்கள் படிக்கிறதுட ஃபீல் என்ன படிக்கிறேன் எனக்கு படிக்கிறேன் பிடிக்கும் என்று சொல்லுவோமா அப்போ அவருக்கு தமிழில் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைங்கச்சா அப்படி தான் அதை கண்டுபிடிக்கிறேன் அது கொஞ்சம் நான் சொன்ன சிந்தனைன்றது ஒரு கொஞ்சம் ஃபிகில் மாதிரி இருக்கும் அதாவது ஃபிகில் இல்லை அதிசம் சரிதானே சிந்தனை ரைட் ஓகே வீடிஸும் இதெல்லாம் சரியான லேசி இதை நாங்கள் நான் ஏன் இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு விளங்கப்படுத்துகிறேன்டா அரபி படிக்க போகல இதெல்லாம் சரியான முக்கியம் குர்ஆனில் சில வார்த்தை வரும் நீங்கள் அது சரியாக கண்டுபிடிக்கணும் இது வந்து இசுமா ஃபிகிலா அர்ஃபான் அது வந்து ஃபிகில் மாதிரி இருக்கும் ஆனால் அது ஃபெயில் இல்லை அது வந்து அரபில் லேசி அரபில் கண்டுபிடிக்கிறது லேசி உங்களுக்கு தமிழில் மாதிரி இல்லை அரபில் சரியாக அதை நான் சொன்னேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை லேசாகிக்கிறேன்னு சொல்கிறேன் குர்ஆனை லேசாகின உஸ்தாத் என்ன சொல்கிறேன் குர்ஆன் லேசாகிக்கிறேன்னா குர்ஆனை வந்த பாஷையும் அரபு பாஷை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக தான் வச்சுக்கிறேன் அது சொல்லி சரியான லேசி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி மட்டும்தான் தேவை ரைட் ஓகே நாடு அது இசும் ஒரு எடுத்துட்ட பேர் ஒரு நாடு ஓகே அமெரிக்கான்றது இசும் நாங்கள் பார்த்தோம் புன்னகைக்கிறார் செஞ்சு கொண்டிருக்கிறார் ஒரு சேலை செஞ்சு கொண்டிருக்கிறார் அது ஃபிகில் ஓகே ஹைர் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி எல்லா பேஜ்லேயும் இதை நம்பர் இருக்குது இப்போ உங்களுக்கு படித்து தந்ததில் என்ன சரி ஒரு டவுட் இருந்தால் இது ரெண்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இதை இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஒன்று போடுங்க இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவோம் உங்களுக்கு இன்னும் படித்ததில் என்ன சரி டவுட் இருக்குதா ஒரு டவுட்டும் இல்லை ரைட் அப்போ மாஷா அல்லாஹ் நல்ல ஒன்றோ டவுட் இல்லாட்டி ஒன்றோ எல்லாம் விளங்கினேன்ற அர்த்தம் அப்படி இல்லாட்டி ஒன்றுமே விளங்கல்லேன்ற அர்த்தம் இதில் ரெண்டில் ஏதோ தெரியும் உங்களுக்கு எல்லாம் விளங்கிட்டாங்க விளங்கல்ல எல்லாம் விளங்கி இருக்குது கொஞ்சம் விளங்கி எடுத்துக்கொள்ளும் ரைட் ஓகே விளங்காட்டியும் பிரச்சனை இல்லைம்மா இதெல்லாம் நாங்கள் திரும்ப செய்வோம் ஐசுட்டியும் நாங்கள் திரும்ப நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் நான் உங்களுக்கு ஒன்றுமே இந்த வீடியோ கொஞ்சம் இன்னொரு தரக்க கேளுங்க ஃபாஸ்ட் ஃபோர்ட் பண்ணி கேளுங்க நான் சொல்லி தரேன் எப்படி ஃபாஸ்ட் ஃபோர்ட் பண்ணி கேட்குறேன்னு எங்கள்கிட்ட அப்ளை இதை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் அது ஈக்கிற விடம் அது எல்லாமே நான் வந்து முன்னுக்கு வர வீடியோவில் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு போய் தாங்க ஃபாஸ்ட்டாக பார்க்க கேளுங்க இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் கொஞ்சம் படித்து கொண்டு போகல இதெல்லாம் உங்களுக்கு நத்திங் ஆகிடும் முன்னுக்கு படிக்க போகல நீங்களே கண்ணப்போத்து சொல்லுங்கள் இது இசுமொண்டு இது ஃபீல் ஒன்று இது அர்ஃபுண்டு அப்படின்னு அடுத்து அரபில் வந்து அர்த்தத்தை பார்க்காமலே கண்டுபிடிக்கணும் எப்படி
அர்த்தத்தை பார்க்காமலே கண்டுபிடிக்கலும் இசுமா ஃபிகிலா ஹர்ஃபான். இப்போ நாங்கள் அர்த்தத்தை யோசிச்சு தானே சொன்னோம். அரபில் அப்படி இல்லாமலே கண்டுபிடிக்கலும். அதுதான் அரபு வந்து ஸ்பெஷல். ஸோ மஷாலா நல்லா இருந்துச்சாலே சார்? நல்லா தானே? சரி, இன்ஷா அல்லாஹ் 2 ரக்காத் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துஆ செய்யுங்க. அல்லாஹ் இதை விளங்கணும், விளங்கி அமல் செய்யணும், முழு உம்மத்துக்கு எத்தி வைக்கணும். நீங்களும் நிறைய பேர் படித்து கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். வயசெல்லாம் யோசிக்க வேணாம். ரப்பு தான் வயசில் பரக்கத் செய்கிறே, நாங்கள் செய்கிறோம் இதில் பரக்கத் செய்கிறே. இது எத்தனையோ பேர் பார்த்து படிப்பாங்க. அதை நன்மையும் உங்களுக்கும் எனக்கும் வந்து கொண்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட சிறந்தவர் யார் குர்ஆனை படித்து அதை படித்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் சிறந்தவர். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தில் எங்கள் எல்லாரையும் சேர்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு உங்களுக்கு பூரா உம்மத்துக்கும் கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத்.